ஏஜஸ் இன் இயர்ஸ் ஏஜஸ் வந்து இயர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆஃப் 11 கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆர் கிவன் பிலோ ஃபைண்ட் தர் மோட். இப்போ மோடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எது ரிப்பீட் ஆயிருக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோடுன்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ரிப்பீட்டிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மோடுன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, எது எதுனா எந்த இயர்ஸ்? ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதியிருக்கேன்? ஏஜஸ் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்னது? எத்தனை தடவை அது வருது? அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி. இத நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல, டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே போடலாம். கிளியரா? ஸோ நமக்கு மீடியனுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர்ல, டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். இதுக்கு நம்ம அப்படியே போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 25 குடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன போடுறேன்? 25. 25 என்னென்ன எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 36 குடுத்துருக்காங்க. சரியா? 36 பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ 36 பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை? 3 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க? 39 குடுத்துருக்காங்க. இப்போ 39 பார்த்தீங்கன்னா 1 ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அடுத்ததா என்ன குடுத்துருக்காங்க? 38 குடுத்துருக்காங்க. 38 பார்த்தீங்கன்னா 1, 1, 2. 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்ததா 40 குடுத்துருக்காங்க. ஸோ 40 பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ரிப்பீட் ஆகல. ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. அப்புறமா 26 லாஸ்ட். எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோமா? 26. ஸோ 26ம் எத்தனை தடவை வந்திருக்கு? ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 டேட்டா 2 ஃப்ரீக்வன்சி 3, 3ன்னு 2 மேட்ச் ஆயிருக்கு. அப்போ 2த்துக்குமே என்னது? மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால, த மோட் ஃபார் திஸ் இஸ் மோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போத் 25 அண்ட் 36. 25, 36 சரியா? இந்த 3 எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் நம்ம போடணும். 25 and 36 is mode. So we call this as bimodal data. This data is having bimodal.